வணக்கம் மாரநாதா இந்தியா டிவி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய வீட்டில் நான் வந்து ரெண்டு பிளான்ட்டை நான் வச்சிருக்கிறேன். இன்டோர் பிளான்ட்டும் வச்சிருக்கிறேன், அவுட்டோர் பிளான்ட்டும் வச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு. அது காமிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன இன்டோர் பிளான்ட் வச்சிருக்கிறேன்றதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து நான் ஜெயில் வச்சிருக்கிறேன், அப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட் வச்சிருக்கிறேன், அப்புறம் இன்னொன்று வந்து ஃபைக்கஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஜிஜி பிளான்ட் வச்சிருக்கிறேன், அப்புறம் மான்ஸ்டோரா இதில் வந்து ஆடென்சோனி வகை ஒன்று இருக்குது, தென் வந்து ரப்பர் பிளான்ட் இருக்குது, மணி பிளான்ட் இருக்குது, அப்புறம் வந்து சிங்கோனியம் இருக்குது, கேக்டஸ் பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்டோர் வகை. இன்டோரில் வந்து நான் தொட்டியில் வச்சிருக்கிறேன். அவுட்டோரில் வந்து நான் வந்து துளசி வச்சிருக்கிறேன், அப்புறம் வந்து ஆடினம்ல வந்து வேரிகேட்டட் போன்சாய் டைப் இருக்குது, தென் வந்து லெமன் கிராஸ் வச்சிருக்கிறேன், அப்புறம் வந்து லெமன் ட்ரீ அது வந்து ஹைபிரிடு கிராஃப்டடு இஸ்ரேலின்னு சொன்னாங்க அது. ஸோ அது கூட நான் அமேசான்லேருந்து தான் நான் வாங்கினேன். அப்புறம் போகன் வில்லா வச்சுருக்கேன், அது டுவாஃப் கிராஃப்டடு பிளான்ட் இருக்குது என்கிட்ட. தென் வந்து ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு வந்து இஸ்ரேலி ஆரஞ்சு வச்சுருக்கிறேன், அது வந்து போன்சாய் டைப் அது. ஸோ அப்புறம் வந்து மேங்கோ, ஜாப்பனீஸ் மேங்கோ வச்சுருக்கிறேன், அது வந்து டுவாஃப் கிராஃப்டட் இது. அப்புறம் வந்து பாம் ட்ரீ வச்சிருக்கிறேன், போக்ரானட் வந்து டர்க்கி ட்ரீ அது வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ரெட் பனானா இருக்குது, அப்புறம் எல்லோ ஜாக் ஃப்ரூட் இருக்குது, அது கிராஃப்டட் இது, ஹைபிஸ்கஸ் இருக்குது, அப்புறம் ஹேனா இருக்குது, ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கரி லீஃப் வச்சிருக்கிறேன், தென் வந்து இன்சுலின் பிளான்ட் இருக்குது, அப்புறம் கற்பூர வள்ளி இருக்குது, அப்புறம் வந்து கொடிக்கிளி இருக்குது, அப்புறம் தூதுவளை என்ற செடியும், அதெல்லாம் வந்து மெடிசினல் பிளான்ட். அது வந்து கார்டனில் தான் சொன்னேன். கார்டனில் வந்து நான் வந்து அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நான் கார்டனில் வச்சிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் மெடிசினல் பிளான்ட் தனியாக பிரிச்சிருக்கிறேன், அப்புறம் வந்து ஃப்ரூட் இது இருக்குது, தென் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட்டு செடிங்கெல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து பான்சாய், தென் வந்து டுவாஃப் கிராஃப்டட் ஹைபிரிட் ட்ரீ பிளான்ட்ஸ், இதெல்லாம் வந்து நான் வந்து க்ரோ பேக்ஸில் வந்து 20 x 20 இன்ச் க்ரோ பேக்ஸில் நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த போன்சாய் டைப் டுவாஃப் கிராஃப்டட் ஹைபிரிட் ட்ரீ பிளான்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால தான் நான் வந்து வெளியே தோட்டத்தில் வந்து நான் வந்து லெமன் ட்ரீ வச்சுருக்கிறேன், கிராஃப்டட் அது. அப்புறம் இன்டோரில் பிளான்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து ஹோம் டெக்கராக நீங்கள் வந்து அழகுப்படுத்தலாம், இன்னும் கூட அழகுப்படுத்தலாம். லைக் வந்து நீங்கள் தொட்டியில் வந்து ஒன்ஸ் எல்லாமே உரெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். லைக் பெபிள்ஸ்லாம் போட்டு, ஆர்கானிக் கிரவல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக பார்த்து. இது யோத்துவோம், அதாவது மண்புழு வந்து நம்ம எங்கே வாங்கலாம், நம்மளே ஓனாக வந்து மண்புழுவை வளர்க்க முடியுமா, அந்த மாதிரி அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த மாத்திரம் இல்லை, இந்த மண்புழு உரம் வந்து நம்ம எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா லோக்கல் நர்சரிலாம் வாங்கலாம், தென் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கலாம். ஆன்லைனில் அமேசான் இந்தியாலேயும் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலாம். அப்புறம் நிறைய ஆன்லைனில் நிறைய இது கிடைக்குது. ஆனால் வந்து வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. நானே வந்து நிறைய ட்ரிப்பை வந்து இதுவாகிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து 10 கிலோ ஒரே கம்பெனியில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20 கிலோ ஆர்டர் பண்ணும்போது 20 கிலோ அனுப்ப மாட்டேன்றாங்க, 10 கிலோ தான் அனுப்புகிறாங்க. இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட்டாகவே கூட நான் ரேஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது வந்து இப்போ 10 கிலோ சில பேர் 10 கிலோ நீங்கள் கேட்குறீங்க, 10 கிலோ பேக் வந்து அது ஆக்சுவலாக அது 10 கிலோ இருக்க மாட்டேங்குது, எப்படியும் ஒரு 8.5 கிலோ தான் இருக்குது நம்ம எடை வச்சு நம்ம பார்த்தோம்னா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வெர்மி கம்போஸ்ட் வீட்லேயே நம்ம தயாரிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச இலைங்க, தென் வந்து கோகோபீட்டு, அப்புறம் மாட்டு சாணம், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அப்புறம் இது பேர்னா கிச்சன் வேஸ்ட்டு காய்கறிகளை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து
அந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. அதாவது மண்புழு உரம் நம்ம செய்ய முடியும். இதே நம்ம வெளியே வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம லோக்கல் நர்சரியில் வாங்கலாம். இந்த மண்புழு நீங்கள் வாங்க போனீங்கன்னா இந்த மண்புழு உரம் வாங்க போறீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நர்சரியில் போய் செக் பண்ணி வாங்கலாம். இப்போ ஆன்லைனில் வந்து அதை நம்ம பண்ண முடியாது. அவங்க என்ன அனுப்புகிறாங்களோ அதுதான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அப்படிப்பட்ட பொருள் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது, நான் ரிட்டர்னபிள். அவங்க ஏற்கனவே அந்த சைட்டில் அதை போட்டிருக்கேன், அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும். வேணா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் வரும்போது ரெஃப்யூஸ் பண்ணிடலாம், வேண்டாம் இல்லைன்னு தவிர நீங்கள் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உரங்களாக இருந்தாலும் சரி வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய நர்சரியில் வாங்குங்க. இல்லை வந்து இதை நம்ம வீட்லேயே நம்ம செய்ய முடியும், காஞ்ச இலைங்களை வச்சு நம்ம பண்ண முடியும். தென் வந்து மாட்டு சாணம், தென் வந்து கிச்சனில் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியும். இதை பற்றி கூட நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியாது, ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் போட்டுடுறேன். அப்போ இதெல்லாம் இருக்குதா, இப்போ இந்த கார்டனு நம்ம இறங்கினோம்னா கார்டன் வேலை, இந்த கார்டன் வேலைக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ வெர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோ பீட்டு, தென் வந்து பேர்லைட்னா என்ன, அந்த பேர்லைட்னான்றது கூட நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து வெர்மிகுலைட்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம போடும்போது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த சாயில் என்னதான் நம்ம கம்போஸ்ட் சாயில் போட்டால் கூட நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுதுன்னா அந்த மண் வந்து இறுக கட்டிக்குன்னா அதை வந்து வேரை வந்து ப்ரீத் பண்ண விடாதபடிக்கு வேரை என்ன பண்ணும், அழிக்கும். ஸோ அதனால் வந்து மேலே செடி காயறதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நான் தனித்தனி எல்லாமே ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியாது, சொன்னால் வீடியோ லெங்க்த்தியாகவோ போகும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர் வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இதெல்லாம் இருக்குதா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். யூடியூபர்ஸ் கார்டனில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வீடியோ பண்ணுறாங்க. அதாவது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக வீடியோ பண்ணுறாங்க, அவுட்டோர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறாங்க, போன்சாய் டைப், தென் வந்து கிராஃப்டட் ஹைபிரிட்ஸ் பிளான்ட்டுக்காக தனியாக வீடியோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெடிசினல், அதாவது வந்து ஹெர்ப்ஸ் பிளான்ட்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க. அப்புறம் வந்து லைக் வந்து ஃப்ளவர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க, ஃப்ரூட்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க, க்ரீப்பர்ஸ் அதாவது கிளைமேட் பிளான்ட்ஸ்க்காக தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க, சப்போர்ட்டிங் ஸ்டிக்குக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து மேன்யூருக்காக தனியாக போடுறாங்க. இந்த மேன்யூரில் வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம எப்படி செய்யலாம், அதாவது வந்து இது வந்து obtained naturally by the decomposition of plants or animal, அதாவது வந்து ஒரு சிதைவு, செடிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிதைவு, அதாவது வந்து இறந்து போன மிருகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிதைவு. இதை பற்றிலாம் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க. அதாவது வந்து மேன்யூருக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறாங்க. அந்த மேன்யூருன்றது வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் obtained naturally by the decomposition of plants. ஸோ செடிகளிலிருந்து நம்ம வந்து அதை வந்து அழுகி அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு உரமாக நம்ம மாற்றணும், எப்படி வந்து ஒரு எருவாக மாற்றணுன்றதை பற்றி தனியாக ஒரு வீடியோ. இந்த கார்டன் டூல்ஸும் நான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம இந்த கார்டனில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டூல்ஸ் வந்து பின்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பண்ணேன்னா அந்த வீடியோ பெருசாக போகும். ஸோ என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு தேவைன்றதையும் அந்த டூல்ஸ் நான் பின்னாடி வச்சுருக்கிறேன். அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். இந்த பெஸ்டிசைடுக்கும் தென் வந்து ஃபர்டிலைசர் லிக்விடை நம்ம வந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஸ்ப்ரே அண்ட் பம்ப் சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை வந்து லோக்கல் நர்சரிலையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து வாட்டரிங் கேன், இந்த வாட்டரிங் கேன் இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அது
தென் அது மாத்திரம் இல்லை, இந்த கீழே வந்து நான் வந்து இந்த கார்டன் டூல்ஸ்ன்னு வச்சிருக்கிறேன். இப்போ நான் கார்டனில் நான் வந்து பாட்டில் நான் ஒர்க் பண்ணும் போது இந்த பாட்டில் இது கீழே வந்து நான் வந்து கார்டன் டூல்ஸ் வச்சிருக்கிறேன். இது வந்து நான் வந்து கார்டனில் வந்து பாட்ஸில் ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம எல்லாமே கையில் யூஸ், ஏன்னா நம்ம கை போட்டு பண்ணும்போது இந்த மண்ணும் வந்து கை அரிக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கியிருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸோ இதுதான் இது பின்னாடி நீங்கள் நான் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி நீங்கள் கூட பார்க்கலாம் நான் டூல்ஸ் இருக்குது அப்படின்னு. மேன்யூர் எருவுன்னு சொல்லுவோம் தமிழ்ல என்னமோ. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து obtained naturally by decomposition of plants. ஸோ நம்ம இலைங்களிலிருந்து காய்ஞ்ச இலைங்களிலிருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம உரமாக மாற்ற முடியும். அதுக்காக தான் நான் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி வந்து ஒரு க்ரோ பேக்கில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டெய்லி பெருக்கும் போது இந்த காய்ஞ்ச இலைங்க எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து அரச மரம் இலை வந்து நிறைய விழும், காய்ஞ்ச இலைங்க. ஸோ அதை நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் எல்லாம் வெளியே தான் கொட்டிடுவோம். ஸோ இந்த தோட்டம் நான் ஒன்ஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன பிறகு நான் வந்து அதை வந்து நான் கொட்டுறது கிடையாது. அதை அப்படியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பின்னாடி பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு க்ளோ பேக் வச்சுருக்கிறேன் பச்சை. ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா ஹோல்ஸ் ஏற்கனவே அந்த க்ளோ பேக்கில் இருக்குது. ஸோ அந்த பேக்கை நான் பிரித்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் கல்லுங்களை நான் போட்டுட்டு, நிறைய பொருள் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து கார்டனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அதை கொஞ்சம் உள்ள கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த காஞ்ச இலைங்களெல்லாம் நான் போட்டுருந்தேன். இந்த காஞ்ச இலைங்கள்லாம் போட்டுவேன். அது அப்புறம் வந்து தென் வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டு, நம்ம கிச்சனில் நம்ம கட் பண்ணக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு வெளியே வந்து நான் கொட்டாமல் இதெல்லாம் நான் வந்து தனியாக ஒரு பேக்கில் நான் வந்து அதை சேவ் பண்ணி அதையும் நான் கொட்டுவேன். இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து குக்டு ஃபுட்டு வந்து எதுவுமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மண்புழுமை வந்து சீக்கிரமாக இறந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த எந்த பொருளாக இருந்தாலும், சமைச்ச பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் போட்டாதீங்க. வெட்ட இந்த காய்கறிகளை மாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, அதில் வந்து இந்த லைமை வந்து சிட்ரிக் ஆசிட் உள்ள எந்த பொருளையும் வந்து அந்த இதில் கொட்டாதீங்க. இந்த சிட்ரிக் ஆசிட் நம்ம போடும்போதுனால அதுலேயும் வந்து இந்த மண்புழுகள் சாவக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால வந்து இந்த சிட்ரிக் ஆசிடும் போட வேண்டாம். வெறும் அந்த காய்கறிகள் மாத்திரம் நம்ம போட்டுட்டு ஒரு லேயர் திருப்பணும். வைக்கும் போது என்ன ஆகும்னா, அது ஒரு லேயர் திருப்பி அதுக்கு மேலே வந்து ஒரு மண் போட்டு இந்த மாதிரி கவுடங் கிடைச்சோம்னா இந்த கவுடங்கையும் நம்ம என்ன பண்ணலாம், மேலே போடலாம். அது மேலே போடும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வாங்கிட்டு வந்து உடனே போடக்கூடாது, அது சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கீழே கொட்டிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 1 வீக் அதை வந்து நம்ம வச்சிருந்து அதுக்கப்புறம் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வரட்டின்னு கூட கிடைக்கும். அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் யாருன்னா மாடுங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம். என் பக்கத்தில் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து மாடுங்க வளர்க்குறாங்க, 30-40 மாடு வளர்க்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து காசு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து வாங்குவேன். இதே நீங்கள் வந்து இந்த கவுடங்கு நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் அவங்க கொடுக்குறாங்க. 8 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு விலை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் நம்ம அந்த கவுடங்கும் ஒரு லேயராக போடலாம். அந்த மாதிரி வந்து அது திருப்பி அதுக்கு மேலே ஒரு மண் போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி வெஜிடபிள் அந்த மாதிரி வந்து அந்த பேக் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை தென் வந்து ஒரு 40 டேஸில் பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த வரப்போகிறது நம்மளுக்கு வந்து ஒரு சம்மரு. அதனால் வந்து இனிமேல் பயம் இல்லை, மழை நின்று போச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உரம் வந்து வீட்லேயே நம்ம
தயாரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த உரம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா தென் வந்து நீங்கள் வந்து இதை வந்து லோக்கலில் வாங்கிக்கலாம். லோக்கலில் இருக்கக்கூடிய நர்சரிலையும் அதை விற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆன்லைன்லேயும் வந்து நிறைய கிடைக்குது. ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியே வாங்க போகிறீங்கன்னா தேடுங்க. நான் உடனே ஒரு இடத்துல வாங்கிடாதீங்க. நிறைய இடத்துல நீங்கள் அது மாதிரி சர்ச் பண்ணும்போது நிச்சயமாக வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும், ஓகே மார்க்கெட்டில் இதாக இவ்வளோ விலையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்க போகிறது நம்மளுக்கு வந்து இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால் வந்து எதையுமே தேடி பார்த்து வாங்குங்க. ஸோ இப்போ மேன்யூரும் நம்ம வாங்கிக்கலாம், அதே மாதிரி நம்ம வந்து வீட்லேயும் செய்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்டிலைசரும் நம்ம வந்து வீட்லேயும் பண்ணிக்கலாம், இதை வாங்கிக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் லிக்விடில் கூட நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து பெஸ்டிசைட், இது வந்து இந்த தோட்டத்தில் பார்க்கலாம். இதில் வந்து எனக்கு வந்து இந்த நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல செடி வளரும், நல்ல செடி வளர்ந்த பிறகு என்ன ஆகுன்னா பூச்சிங்க அந்த இலையை வந்து சாப்பிட்டுடும். ரெண்டாவது வந்து அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை உறிஞ்சிடும். அப்போ இலைங்க வந்து காஞ்சிடும். இந்த இலைங்க காஞ்சிடும் போது நிறைய செடிங்க அது செத்து போச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months வரப்போதுக்கும் ஆகப்போகுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் எனக்கு ஆச்சு. ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் வந்து நான் வந்து இதன் மூலமாக நான் வந்து கற்றுக்கினேன். செடிங்க வந்து ரொம்ப அழகாக வளரும். நான் வந்து துளசி கூட போட்டிருந்தேன். துளசி வந்து நான் வந்து விதை போட்டேன், அமேசான்லேருந்து தான் வாங்கி போட்டேன். ரொம்ப அழகாக வந்தது, ரொம்ப புஷ்ஷாக, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் எழுந்ததை. பட் ஆனால் வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு வந்து ஒரு மாதிரி பட்டு பழ மாதிரி காஞ்சி அவர் ஸோ இந்த பெஸ்டிசைடு வந்து கடையிலையும் விற்கிறாங்க, தென் வந்து இதை வீட்லேயும் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா எல்லாமே நான் ஒன்றா சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நான் வந்து ஹோம் மேடு இன்செக்ட் ரிப்பல்லண்ட்ன்றதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பெஸ்டிசைட் ஃபார் பிளான்ட்ஸ்ன்னு தனியாக வந்து போடுறேன், அதில் போய் பார்க்கலாம். அது வந்து ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, ஒரு பக்கம் வந்து பூச்சி தொல்லை, அப்புறம் நைட்டில் வந்து எலிங்க தொல்லை. காலையில் எழுந்து வந்து பார்த்தா செடிங்களெல்லாம் எலி கட்டி போட்டுரும். ஸோ நீங்கள் கேட்கலாம் வந்து எலிங்க செடியை கடிக்குமான்னு கூட கேட்கலாம். கண்டிப்பாக செடிகளை உள்ளே இருக்கிற வேரெல்லாம் கட்டி வெளியே தூக்கி போட்டுரும். நம்ம காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த செடிங்களுக்காக பண்ணிவிட்டு நம்ம காலையில் எழுந்து வெளியே வந்து அந்த சந்தோஷமாக அந்த செடியை பார்க்கணுன்னு வரும்போது ஒவ்வொரு செடியை எலிங்க கடிச்சு போட்டிருக்கோம். ஸோ அந்த எலிங்களை கூட நம்ம விரட்டுறதுக்கு கூட நிறைய மருந்துங்க இருக்குது. அவங்களுக்கு நிறைய கேக்குங்களாம் வச்சுக்கிறாங்க கடையில். ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஒன்று கொடுத்து அவங்களுக்கு கேக்கு வாங்குறதுனா உண்மையாலுமே வந்து ரொம்ப வேலை. ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி விற்போம், இன்றைக்கி ஒன்று போயிடும், அப்புறம் என்ன நாளைக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி பெருச்செல்லிங்கன்னு சொல்லுவோம். இந்த பெருச்செல்லிங்கம் வந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த பெருச்செல்லிங்களுக்காகவே வந்து கடைகளில் வந்து பவுடருங்க வச்சுக்கிறாங்க அவங்களுக்குன்னு, அப்புறம் அவங்களுக்குன்னு கேக்குங்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி விற்கலாம்னா விற்கலாம், ஏன்னா அது கடையிலே விற்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் விலையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே கூட அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கேக் செய்ய முடியும். பேன் கேக் மாதிரி பண்ணலாம் சின்ன. ஸோ அவங்களுக்கு அப்படியும் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் நான் வந்து தனியாக வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், முன்னாடி பார்க்கலாம். நிறைய பார்ட்ஸுங்க வச்சுருக்கிறேன். இந்த பார்ட்ஸுங்களில் கூட நிறைய டைப்ஸ் இருக்குது. டெரகோட்டா இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, அப்புறம் வந்து கிளே இருக்குது, அப்புறம் செராமிக் இருக்குது.
தென் ஃபைபர் கிளாஸ் இது இருக்குது, மெட்டல் இருக்குது. அப்புறம் வந்து பின்னாடி பார்க்குறீங்க க்ரோ பேக்ஸ் இருக்குது. இந்த க்ரோ பேக்ஸில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. அதாவது 12x12 இருக்குது, 15x15 இருக்குது, 24x24 இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் இன்ச்சில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் வந்து காங்கிரீட்லேயும் இருக்குது. அப்புறம் வந்து செல்ஃப் வாட்டரிங்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம், ஆல்டர்னேட் டேஸில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அதுவும் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். சில செடிங்களுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து செல்ஃப் வாட்டரிங்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாட்டுக்கு கீழே ஓட்டை இருக்கும், அதுக்கு கீழே வந்து பிளேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி ட்ரெயின் ஆகி பிளேட்டில் நிற்கும். அப்புறம் வந்து பிளான்ட்டுக்கு தண்ணி வேணும்னா அது செட் பண்ணும்போது அந்த பிளேட்டில் இருக்க தண்ணியை கூட அது உறிஞ்சிக்கும். ஸோ அதனால தான் அவங்க அதை வந்து செல்ஃப் வாட்டரிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் அது தேவையோ அந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், நர்சரிலையும் வாங்கிக்கலாம், லோக்கல் மார்க்கெட்லேயும் அது கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் தேடி பிடிச்சி எந்த விலைக்கு வந்து அது வந்து ரீசனபிளாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி வந்து தண்ணி கேன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி கேனில் வந்து நம்ம பழசாகி கீழே ஓட்டை விழுந்தது அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கிடைக்கணும்லாம் போனீங்கன்னா அங்கேயே அது மாதிரிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நம்ம வந்து வாட்டர் கேன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி கூட ஒரு 2-3 கேன் நான் வச்சுருக்கேன், வாட்டர் கேன் வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து செடிங்க வளருது. அது மாத்திரம் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணேன் நான். ஸோ வந்து அந்த பெயிண்ட் பண்ணும்போது 10 லிட்டர்ஸ் பக்கெட்ஸு, தென் 4 லிட்டரு கண்டெய்னரு, 20 லிட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கிடைச்சது கண்டெய்னரும். ஸோ அந்த கண்டெய்னரு அப்புறம் பெயிண்ட்லாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் கொண்டு போய் வந்து நம்ம பிளாஸ்டிக் கடைகள் தான் போடணும். இல்லை அப்படின்னா ஏதாவது தண்ணி பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நான் பண்ண ஒரு சில பக்கெட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கினேன். 10 லிட்டர்ஸ் 20 லிட்டர்ஸ். இந்த 20 லிட்டர்ஸ் 20 லிட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து சும்மா நான் வந்து ஆன்லைனில் இருக்கும்போது செக் பண்ணேன். யூஸ்டு பக்கெட்ஸ், இந்த யூஸ்டு பக்கெட்ஸை கூட விற்கிறாங்க. அந்த யூஸ் பக்கெட் வந்து என்னன்னு பார்க்க போனால் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த 500 ரூபாய்க்கு நம்ம நல்ல ஒரு பாட்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் அமேசான் இந்தியா, ஃப்ளிப்கார்ட்டு இதிலலாம் வந்து ஸ்னாப்டீலு இந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைனில் நல்ல ரேட்ஸுக்கெல்லாம் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்க. அதாவது வந்து 12x12 இன்ச்சஸ் பாட்ஸு பிளாஸ்டிக்கில் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, நல்ல கலரு, மல்டி கலரு இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. 4 தொட்டிகள் இவ்வளோ விலை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் போய் பார்த்து இந்த பாட்ஸுகளை நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாட்டர் கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பழைய பக்கெட்ஸுங்களாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே நம்ம வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு நல்லா எது வாங்கினாலும் வந்து பாட்டு வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடணும். ட்ரெயின் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர் வந்து கெட்டு போயிடும். செடிங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு வந்து செடிங்க வந்து இந்த மாதிரி வந்து அழுகும். அப்போ வந்து நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம பூச்சிங்க தான் அதை நம்ம வந்து தாக்குதுன்னு நினச்சி நம்ம பூச்சிக்கு மருந்து அடிக்கும். ஆனால் உள்ள தண்ணி தேங்கியிருக்கும், வேர் வந்து அழுகி போகும். ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு ரீசன். அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து ஹோல்ஸ் போடும் போது நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஹோல்ஸ் போடுங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு 4-5 ஹோல்ஸ் போடுங்க. ஈவன் அந்த ஹோல்ஸ் போட்டாலும் நம்ம வந்து அந்த இது ஃபில் பண்ணும்போது, சாயில் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகிடும், சில நேரத்தில் வந்து இறுகிடுச்சுன்னா அப்போ வந்து தண்ணி வந்து அது இந்த ஹோல்ஸ்குள்ளே இறங்காது. ஸோ தண்ணி வந்து மேலே நிற்கும். அதனால வந்து அப்போ தெரிஞ்சுக்கலாம், தண்ணி நீங்கள் ஊற்றும் போது மேலே நிற்கும். அப்படி நிற்கும் போது அது வந்து செடிகளை வந்து வேர்களை வந்து அது பாதிக்கும். அதனால் வந்து அது மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து திருப்பி வந்து அதை வந்து நீங்கள் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு தென் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நானாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கெட்லேயும் கொஞ்சம் கல்லுங்களை நல்லா போட்டுட்டு அந்த ஹோல்ஸ்லலாம் மேலெலாம் கொஞ்சம் கல்லுங்களை வச்சு மூடி அதுக்கு மேலே வந்து நான் வந்து கொக்கோ பீட்டை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே
கார்டன் சாயில், அதுக்கு மேலே வந்து நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டு தான் நான் வந்து பிளான்ட்டுகளை நான் வைக்கிறேன். நல்ல ஒரு ரிசல்ட், எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இது மூணுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நர்சரிலையும் கிடைக்குது. அதாவது வந்து கொக்கோபீட்டும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இதை வந்து நம்ம வீட்லேயும் நம்ம இதை செய்துக்கலாம். வீட்டில் உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது, இல்லை வந்து வீட்டில் நம்ம தேங்காய் கட் பண்ணுறோம், கட் பண்ணும்போது அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த குடுமி, அப்புறம் அந்த இது மட்டைங்கள்லாம் நம்ம பிக்கிறோங்களா, அதில் வச்சு கூட நம்ம வந்து கொக்கோபீட் பண்ண முடியும். அந்த மாதிரியும் சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி யாருக்கிட்ட நல்ல ஒரு ரேட் கிடைக்குதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே வாங்கிக்கலாம். கொக்கோபீட்டு, தென் வந்து வெர்மி கம்போஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வாங்கி இது மாதிரி தொட்டியில் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது வந்து பாட்டிங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனில் ஒரு செடி வாங்குவீங்க, இல்லை நர்சரியில் ஒரு செடி வாங்குவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில செடியை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு கொடுப்பாங்க, சிலது வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகணும்னா உடனே நம்ம வந்து இன்னொரு பாட்டில் நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும்னா கீழே வேறு வளர்ந்து அதெல்லாம் உடைச்சிடும். அவங்க சின்ன இதெல்லாம் கொடுப்பாங்க, ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி செடிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து அதை வந்து ரீபாட்டிங் பண்ணோம். அந்த ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை நம்ம செலக்ட் பண்ணோம், சைஸை செலக்ட் பண்ணோம். உங்கள் இஷ்டம் அது நீங்கள் டெரகோட்டாவில் வாங்குறீங்களோ, இல்லை பிளாஸ்டிக்கில் வாங்குறீங்களோ, இல்லை காங்கிரீட்டில் வாங்குறீங்களோ, நீங்கள் ஃபைபர் கிளாஸில் வாங்குறீங்களோ, என்ன அது உங்களுடைய இது. ஸோ அது என்ன சைஸில் வாங்க போகிறீங்க, 12x12 வாங்க போகிறீங்களா, 15x15 வாங்க போகிறீங்களா, இல்லை வந்து 24x24 வாங்க போகிறீங்களான்ற அது உங்களுடைய விருப்பம். தோட்டம் வந்து எப்படி வைக்க போகிறீங்க, இது வந்து கிரவுண்டில் இருக்க போதா, கீழே வைக்க போகிறீங்களா, இல்லை வந்து அது வந்து டெரஸ் கார்டன் ரூஃபில் பண்ண போகிறீங்களான்றது நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரூஃபில் வைக்க போகிறீங்க, டெரஸில் வைக்க போகிறீங்க. நீங்கள் வந்து டெரஸில் வைக்க போகிறீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து கோ ஃபார் க்ரோ பேக்ஸ். இப்போ நிறைய இந்த க்ரோ பேக்ஸ் வந்து ஒரு 12 வருஷமாக நல்ல ஃபேமஸாக இருக்குது. நிறைய சைஸஸில் கிடைக்குது, ரீசனபிள் ரேட்ஸில் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த பாட்ஸ் வாங்குறதோடு வந்து நீங்கள் ஒரு க்ரோ பேக் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத பொறுத்து இருக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு 7 years உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து க்ரோ பேக்கையும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரீபாட் பண்ணும்போது நம்ம உடனே அந்த வாங்கின செடியை நம்ம ரீபாட் பண்ணி ஆகணும். அந்த ரீபாட் பண்ணும்போது நம்ம அந்த பாட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். இப்போ ஒரு தொட்டியை நீங்கள் வாங்குறீங்க, அந்த தொட்டி வந்து சில டைமில் வந்து அவங்க ஹோல்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க, ஹோல்ஸ் பண்ணாமையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா சிலது வந்து ஹோல்ஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அது வாங்கின உடனே ஒரு 4 ஹோல்ஸ் நம்ம வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு பிட் போட்டு அதை 4 ஹோல்ஸ் பண்ணிக்கணும். பண்ணி வந்து பெர்லைட் வாங்கிடுறோம், பெர்லைட் வாங்குகிறோம். சில பேர் வந்து பெர்லைட் வாங்குவாங்க. இந்த பெர்லைட் கூட வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த பெர்லைட் வாங்குறீங்கன்னா இதை வந்து பெரும்பாலும் நீங்கள் நர்சரியில் போய் வாங்குங்க. ஏன்னா நர்சரியில் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டஃப் எப்படி இருக்குது அப்படின்னு. கல் உப்பு மாதிரி இருக்கும் அது. ஸோ நம்ம ஆன்லைனில் வாங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ராவலிங்கில் என்ன ஆகுதுன்னா அது நசுங்கி நம்மக்கிட்ட வந்து சேரும் போது அது பவுடர் ஆகிடுது. ஸோ அப்போது நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது அது பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நான் பார்த்தேன் நிறைய ஆன்லைனில் பெர்லைட் பார்த்தேன், வெர்மிகுலைட் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் அவ்வளோ நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட அது கிடைக்கும் போது அது கரெக்டாக கிடைச்சதுன்னா பரவாயில்ல.
இல்லைன்னா வந்து அது வாங்குறது தான் நம்மளுக்கு வேஸ்ட். அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னேன் இது வந்து நான் வந்து இந்த இதாக போட்டதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த மண் போய் கீழே அடைக்காது. ஏன்னா வந்து அந்த வேருக்கும் வந்து அந்த ஆக்சிஜன் கிடைக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து மண் எருகுச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு வந்து சுவாசிக்க முடியாது. ஸோ அதனால வந்து அந்த இடைவேளைகள் இருக்கணும். அந்த இடைவேளைகள் இருந்தால் தான் அந்த தண்ணி இறங்குறதுக்கும் வசதியாக இருக்கும். அது வந்து மூச்சு விடுறதுக்கும் வந்து அதுக்கு வந்து வசதியாக, அதுக்கு நம்ம அந்த வேருக்கு நம்ம அந்த வட்டிகள்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால வந்து அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பர்லைட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கலில் வந்து இருக்கக்கூடிய நர்சரியில் பார்த்து அது இந்த எப்படி இருக்குது, நல்லா கல்ச்சலாக இருக்குதா அப்படின்னு. அது வந்து வேல்கோனோஸ் வந்து அந்த கல்லுங்களை அந்த ராக்குங்களை வெட்டி அதை எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க, 900 மேலே ஏதோ டிகிரி செல்சியஸில் அதை இது பண்ணி தான் அந்த இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கும்போது ரொம்ப விலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம தோட்டத்திலேயே கிடைக்கும், இல்லை வெளியே கூட கிடைக்கும். ஸோ இதை நம்ம பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான். சொல்கிறாங்க டிஏபின்னு சொல்கிறாங்க, டிஏபி ஃபார் பாட்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம கேட்கலாம் அதுன்னா அது டிஏபின்னா இது வந்து டி அமோனியா ப்ராஸ்பரேட் அப்படின்னு. இதுவும் வந்து கடைகளில் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது. அது கூட நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த பாட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்ட பிறகு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம நடுவில் வச்சு நம்ம அதை பிளான்ட் பண்ண போகிறோம். இன்னும் கூட வந்து அந்த வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இன்டோர் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஹோம் டெக்கோர், அதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பெபிள்ஸ் இருக்குது, கலர் பெபிள்ஸ் இருக்குது. அந்த கலர் பெபிள்ஸ் அந்த ஒன் சைடெலாம் ஃபில் பண்ணி செடிங்கெலாம் வச்சுட்டு பிறகு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் அதை பண்ணலாம். ரெண்டாவது வந்து அதுக்கு ஒன்ஸ் நம்ம வச்சுட்ட பிறகு இன்டோரில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டும் நம்ம கூட ரெடி பண்ணோம். ஸ்டாண்டுங்களும் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஸ்டாண்ட் வந்து நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து பிவிசியில் 3/4 இன்ச் பைப்பில் கூட நம்ம பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் அதை பற்றிலாம் போட்டிருக்கிறாங்க, அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது நம்ம போடும்போது அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வந்து நம்ம போடக்கூடிய வந்து அந்த ட்ரெயின்ஸ் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயின் ஷெல் கூட ஆன்லைனில் கிடைக்குது. அதை கூட நீங்கள் மேட் மாதிரி இருக்கும், அதை கூட நீங்கள் மேலே வாங்கி வச்சுட்டு அதுக்கு மேலே தொட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி வந்து நீங்கள் மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கீழே இருந்து வடிஞ்சு என்ன ஆகும்னா ரூஃபை வந்து அது டேமேஜ் பண்ணும் கொஞ்ச நாள் பொறுத்து. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து இந்த க்ரோ பேக்ஸ் வைக்க போகிறோம் மாடி தோட்டம். சப்போஸ் இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம க்ரோ பேக்ஸ் மாடியில் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த க்ரோ பேக்ஸை வச்சுட்டு மண்ணை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணிட்ட பிறகு தூக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், அது வைக்கும் போதே இந்த மாடியில் நம்ம வைக்கும் போது என்ன பண்ணோம்னா என்ன சைஸ் பேக்கு நம்ம வைக்க போகிறோம், க்ரோ பேக் என்ன வைக்க போகிறோம், 15 x 15 இன்ச் வைக்க போகிறோமா இல்லை 24 x 24 இன்ச்சு க்ரோ பேக் வைக்க போகிறோம். ஏன்னா 24 x 24 இன்ச்சு க்ரோ பேக் நம்ம வைக்கிறோன்னா நிச்சயமாக வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு மரமாக தான் நம்ம வைக்க போகிறோம். கிராஃப்டட் ஹைப்ரிட்ஸுங்கெலாம் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்குது ஆன்லைனில். பனானா கிடைக்குது, ட்ரீ கிடைக்குது, தென் வந்து கிரீன் ஆப்பிள் கிடைக்குது, அந்த மாதிரி நிறைய பொமோகிரானட் கிடைக்குது, தென் வந்து லெமன் ட்ரீ கிடைக்குது, அது மாதிரி ஜாக் ஃப்ரூட், அந்த மாதிரி கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லிட்டே போகலாம். இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம மேலே மாடியில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மாடியில் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எடுக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓகே இதை நான் வைக்க போகிறேன்னா இதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டை நம்ம ரெடி பண்ணி அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம இந்த க்ரோ பேக்ஸை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அது ட்ரெயின் ஆகி
மாடியில் ரூஃப்ல இருந்து அது வடிஞ்சு போயிடும். நீங்கள் ஸ்டாண்டு வைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாடியில் வைக்கிறீங்க, அந்த க்ரோ பேக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒன்றும் தண்ணி வந்து வடிஞ்சு 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 அதுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் ரூஃபை டேமேஜ் பண்ணும். அது இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரூஃபில் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டு பண்ணணும். ஸ்டாண்டு வந்து நம்ம கூட பண்ணலாம். பிவிசியில் வந்து ஹெவி டியூட்டி பைப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து 3/4 இன்ச்சு பைப்பில் அதுக்கேற்ற நம்ம வந்து இந்த இதெல்லாம் எல்போ இந்த மாதிரிலாம் கப்ளிங் இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம பண்ணவும் முடியும். இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் இந்த மாதிரி வந்து ரெடிமேட் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது. மெட்டல்லையும் இருக்குது, பிவிசி பைப்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வைக்கக்கூடிய வெயிட்டை பொறுத்து, இந்த வெயிட் வந்து இது தாங்கம்மா, எத்தனை தொட்டி ஒரு ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். இப்போ 3 தொட்டியை ஒரு ஸ்டாண்டில் வைக்க போகிறோன்னா அதோடைய லெங்க்த்து வித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜஸ் எதுவும் வராது. நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு ஆசைப்படுவீங்க, பட் ரூஃப் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எது பண்ணாலும் ஒரு பிளான் பண்ணி இந்த காரியத்தை பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் இருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எல்லாமே கிடைக்குது. இந்த ட்ரெயின் செல்லெல்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்குது மேட்டு. அது வாங்கும்போது கூட இன்னொன்று வந்து அதில் கூட 2 விதமாக இருக்குது. திக்னஸ் வந்து 20 mm இருக்குது. 20 mm வாங்காதீங்க. வாங்குறதா வாங்குறீங்க, ஒன் டைம் வாங்க போகிறீங்க. 30 mm வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை பாருங்கள். இப்போ இந்த ரீபாட்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரீபாட்டிங்கில் நீங்கள் அந்த எப்படி வந்து இந்த பார்ட்டை எப்படி வந்து இந்த மிக்ஸ் பண்ணணும், இந்த கலவைங்க மிக்ஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணணும், இதை வந்து நீங்கள் வந்து கிரவுண்டில் விற்க போகிறீங்களா, மாடி தோட்டத்தில் விற்க போகிறீங்களா. ஸோ ஓம் இந்த எர்த் வார்மை பற்றி கூட சொல்லணும். ஏன்னா வந்து இந்த எர்த் வார்மில் வந்து ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த் வார்ம் இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 900க்கு மேலே உள்ள ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஸோ அதை நம்ம அத்தனையை பற்றியும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலது தெரிஞ்சிக்கினா போதும். ஏன்னா வந்து தோட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளை எறும்புகம் வந்து செடிகளை இது பண்ணும். அப்புறம் வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்குறோம் மீலி பர்க்ஸ்ன்னு பார்க்குறோம். அந்த பூச்சி கூட வந்ததுன்னா மாவு பூச்சின்னு சொல்லுவோம். இந்த மாவு பூச்சின்னு வந்து இந்த செடிங்களில் வந்து வெள்ளை படரும். அது படரும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த இலையெல்லாம் காலி பண்ணிடும். இலையெல்லாம் ஹோல்ஸ் விழும். அதுக்கப்புறம் இலைகளெல்லாம் சாப்பிடும். ஸோ இது அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா செடியை வந்து இந்த நாசம் பண்ணும். இதை தான் வந்து அவங்க மீலி பர்க்னு சொல்கிறது, மாவு பூச்சின்னு. அந்த மாதிரி நிறைய ஒரு சில பூச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு என்ன போட்டால் இது சாகும் அப்படி அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆஃப் எர்த் வார்ம் இதில் வந்து 900க்கு மேலே இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் வந்து ரெட் விக்லர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆப்ரிக்கன் நைட் ஸ்க்ராலர். இது 2 தான். சிகப்பாக இருக்கும். நீங்கள் மண்ணில் பார்த்தீங்கன்னா மண்புழுன்னு சொல்லுவாங்க, சிகப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து நம்மளுக்கு வந்து தேவை. இதுதான் நம்ம வந்து இது மூலமாக தான் நம்மளுக்கு அந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்மளும் வந்து வீட்லேயே நம்ம வந்து இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் சொன்னேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி கூட இது முன்னால் நான் சொன்னேன் உங்களுக்கு. கிச்சனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், வேஸ்ட்டு காய்கறிங்க, அதுக்கப்புறம் வந்து கவுடங்கு, தென் காஞ்ச இலைகள், அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு லேயராக போட்டுன்னு சொன்னேன் உங்களுக்கு. இதன் மூலமாக வந்து நம்ம வந்து இந்த பூச்சிகளையே நம்ம வளர்க்கலாம். நான் வந்து நிறைய ட்ரை பண்ணேன். 1 லிட்டர் வாட்டரில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். 1 லிட்டர் வாட்டரில் வெங்காயம் இது போட்டு பார்த்தேன், அப்புறம் வந்து மிளகாய் இது போட்டேன், பெப்பர் போட்டு பார்த்தேன், கார்லிக் போட்டு பார்த்தேன், அந்த மாதிரி மின்ட் ஆயில் போட்டேன். தென் என் பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் நீம் ஆயில் இருக்குது, நீம் ஆயில் போட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து அந்த தண்ணியில் போட்டு ஸ்ப்ரே பண்ணேன். அப்புறம் காஃபி பவுடரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன்.
பவுடர் வந்து தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் வந்து டேபிள் ஸ்பூனு டீ போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். சில நேரத்தில் வந்து கேட்குது, சில நேரத்தில் வந்து சட்டை பண்ண மாட்டேங்குது. ஸோ இதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மாதம் பிடிச்சிது. ஸோ இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இதில் கூட நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டீ தூள் போடுறோம். சில பேர் சொல்கிறாங்க டீ தூள் காஃபி தூள் போட்டால் செடி வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனால் நம்ம எப்படி போடணுன்றதும் இருக்குது. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை கொதிக்க வச்சு டீயை போட்டுட்டு அதில் சர்க்கரை போட்டுட்டு காஃபி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீந்து போன அந்த டீயை வடிகட்டி அதை தூக்கி செடியில் போட்டுருவாங்க. ஆனாலும் அதில் வந்து அது பால் கண்டென்ட், அதில் வந்து சுகரும் அதில் ஆடட். அது அப்போ என்ன ஆகும்னா, இதை தேடி வந்து எறும்பு வரும். இதை தேடி எறும்பு வந்து என்ன பண்ணும், எறும்பு வந்து என்ன ஆகும், செடியை வந்து பாழ்படுத்தும். ஸோ அது ஒன்ஸ் அந்த எறும்பு அங்கே வந்தது அப்படின்னா அது வந்து இந்த பூச்சியும் கூட கொண்டு வந்துடும். ஏன்னா அவங்க மூலமாக இவங்க சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால வந்து என்ன ஆகும்னா, நம்ம அந்த டீ தூளோ காஃபி தூளோ போடுறோம் அப்படின்னா டைரெக்டாக போடுங்க. அதை வந்து பால் கலந்தோ இல்லை வந்து சர்க்கரை கலந்தோ அதில் போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு செடியை நம்ம ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம வளர்க்குறோம். அதனால வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அது அந்த ஒரு டீ தூள் அது போட்டால் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கரண்டி டீ தூளை நம்ம அப்படியே எடுத்து அதில் எந்த சர்க்கரையோ பாலோ இல்லாமல் வெறும் இந்த டீ தூளை எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம அது போடும் போது அது கேட்கும். அப்புறம் யூக்லிப் ஆயில் வந்து வாட்டரில் போட்டு அதையும் நான் ட்ரை பண்ணேன். சில பேர் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சில டைமில் வந்து நம்மளுக்கு வந்து செடியை அது வந்து பாழ்படுத்தும். அப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். அதுவும் சில நேரத்தில் கேட்குது. அது தென் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட்ஸ்லாம் இருக்குது இல்லை, அந்த லிக்விட் கூட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 1 லிட்டரில் நம்ம ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் செடிக்கு மேலே. இந்த அஜினோமோட்டோன்னு சொல்கிறாங்களே, அந்த அஜினோமோட்டோவை கூட நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். தென் வந்து இந்த புகையிலை, இந்த எலிங்களுக்கெல்லாம் போடுவாங்க, புகையிலை வச்சா எலி வராதுங்க. இந்த புகை இலையை கூட நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு அதோடைய இதுவை கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். தென் வந்து ஆன்லைனில் வந்து சில மருந்துகளும் கிடைக்குது. அதை பற்றியே நான் சொல்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லிக்விட் இது, அந்த லிக்விட் 1 லிட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ml நீங்கள் போட்டிங்கன்னா போதும். போட்டு ஸ்ப்ரே பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் போட்டு பார்த்து பிறகு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் எந்த பிராண்டையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ண நான் வருவே இல்லை. எனக்கு கிடைச்ச இந்த பயனை வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் சொல்கிறேன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், நான் வச்சிருக்கிறேன். நான் இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா வருது. இப்போ செடிங்க, சில செடிங்கள்லாம் வந்து நான் வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வந்து அழுகி போயிட்டுது. நான் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பட்டு போயிடுச்சு, இலைங்கெல்லாம் கொட்டி போச்சு. அது ஆடின் வந்தது. ஸோ அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நான் திருப்பி வச்சு திருப்பி நான் ரீபாட் பண்ணி திருப்பி அதுக்கு உரங்கள்லாம் போட்டு எல்லாம் செய்து திருப்பி அது ஒரு பாட்டில் வச்சேன். அப்புறம் வந்து இப்போது வந்து அது ஒரு வேளை இலை உதிர் காலமோ என்னவோ தெரியல. ஆனால் இப்போ திருப்பி இலைங்கெல்லாம் இப்போ நல்லா பச்சையர்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் செய்த மருந்துங்களும் வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நான் சொன்ன இந்த மருந்துங்க ஹோம்மேடு, நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய இதுதான் நான் சொன்னேன். ரெண்டாவது
மஞ்சள், கார்லிக்கு இதெல்லாம் வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம்லாம் வர. நான் சொன்ன அத்தனை மருந்தையும் நீங்கள் 1 லிட்டரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த செடிங்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ரெண்டுங்க வந்து செடிங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா மார்னிங்கில் பண்ணாதீங்க, ஈவினிங்கில் ஒரு 5 o'clock மேலே பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுமே வரப்போகிறது சம்மரு, ஏற்கனவே வந்து சுடும். நம்ம வேற இந்த மாதிரிலாம் போடும்போது செடிங்க வந்து இதுவாகிடும். அதனால வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே சன் இறங்கின பிறகு இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்டோர் பிளான்ஸில் வந்து நாசா வந்து சில செடிகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாசா மாத்திரம் இல்லை, யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் வந்து அதை வந்து USDAன்னு சொல்லுவாங்க. இந்த USDAவும் நாசாவும் சில இன்டோர் பிளான்ஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏர் பியூரிஃபிகேஷன். ஸோ அதை வாங்கும்போது இந்த இன்டோர் பிளான்ஸை வாங்கும்போது அதையும் பார்த்து வாங்குங்க, எந்தெந்த இது உள்ளே வச்சா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதான் அந்த மாதிரி பிளான்ஸுங்களும் நீங்கள் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் கிடைக்குது. இதோடைய பிராண்ட் நேம் வந்து கார்போனியர். இது வந்து 1/2 inch டேப் அடாப்டர். இது ரெண்டாவது வந்து இது வந்து 1/2 inch குயிக் கனெக்டர். இதில் வந்து 2 பீஸ் இதில் இருக்குது. அதாவது வந்து பேட்டர்ன் ஹெவி டியூட்டி ஸ்ப்ரே நாசல் கார்டனிங் இது, அப்புறம் வந்து ஃப்ளவர் பிளான்ட்டு. ஸோ இதுதான் ஐட்டம்ஸ் தான் இருக்குது, 3 ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது பார்க்குறீங்க நீங்கள், இது வந்து ஹெவி டியூட்டி ஸ்ப்ரே நாசல் கார்டனிங். இது பார்க்குறீங்க, இது வந்து 1/2 inch குயிக் கனெக்டர். இது 2 பீஸ். இது இந்த ஒரு 2லேருந்து இன்னொரு 2க்கு நம்ம வந்து இது பண்ணுறது ஹோஸில். ஸோ இது வந்து 1/2 inch டேப் அடாப்டர். ஸோ இந்த பேக்கெட்டுக்குள்ளே ஒரு 2 ஐட்டம் இருக்குது. நான் 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது அந்த 2 ஐட்டமும் வந்து பிராண்டு வந்து கார்போனியர் பிராண்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, நான் ஓஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், தனித்தனியாக ஆர்டர் பண்ணியது. அதனால் ஒரே பிராண்டாக இருக்கிறதுனால இதை எனக்கு ஒரே பார்சலில் போட்டு அனுப்பிட்டாங்க. இந்த குட்டி பேக்கெட்டு, இந்த குட்டி பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதையும் நான் ஸோ இதையே நான் பிரிச்சுட்டேன். இதுக்குள்ளே தான் இந்த வால் மவுண்ட் ஹேங்கர் இருக்குது. கார்போனியர் டியூரபிள் ஹெவி டியூட்டி MS பைப் ஸ்டாண்ட். ஸோ இது வந்து வால் மவுண்டட். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளவே அந்த ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, உள்ள பார்க்கலாம். வால் மவுண்ட் ஆங்கரு. ஸோ அதை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து இந்த PVC எல்லோ வாட்டர் பைப்பை நம்ம இப்போ பார்க்குறோம். இதுதான் இந்த PVC எல்லோ பைப். இதோடைய பிராண்ட் நேம் வந்து கார்போனியர் 15 மீட்டர் 0.5 inch PVC எல்லோ வாட்டர் பைப். இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து லைட் வெயிட்டு, டியூரபிள், ஃப்ளெக்சிபிள். இந்த ஹோஸு இது கூட வந்து கனெக்டர் அண்ட் கிளாம்ப்ஸும் வந்து இன்க்ளூடட். ஸோ வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து பண்ணேன், அமேசான்லேருந்து தான் வாங்குவேன். பட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது நான் வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய கார்டன் பர்பஸ்க்காக வந்து நாசல்
டேப் வந்து சர்ச் பண்ணேன். பட் வந்து அது வந்து எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குதோன்றதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கேரி பிவிசி மயாமி நாசில் பிட்காக். இது வந்து செட் ஆஃப் 4 இருக்குது அப்படின்னு. இது வந்து ப்ளூ கலர். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாஷிங் மிஷினு, பாத்ரூமு, டேப்லாம் யூஸ் பண்ணலாம். தென் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வாங்கினது வந்து இது வந்து கார்டனுக்காக வாங்கினேன். இது வந்து கார்டன் நாசில் காக் ஃபேசட் இது. ஸோ அதனால் வந்து தான் இது வாங்கினது. இது வந்து வால் மவுண்ட் இன்சுலேஷன் டைப், வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது எம்ஆர்பி ரேட்டு வந்து 800 rupees, அதாவது வந்து 799 rupees இருக்கு. அன்றைக்கி நான் வாங்கும்போது இது வந்து 56% வந்து ஆஃப் கொடுத்துருந்தேன். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து 349 இது. ஸோ இதுதான் இந்த டேப். இது அவங்க சொன்ன மாதிரி செட் ஆஃப் 4. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து 4 டேப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சின்ன குட்டி பாக்ஸ்லேயே 4 டேப் வந்துடுச்சு. வேறு ஒன்றும் இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்குது. இதுதான் இந்த டேப்பு. இதை நான் வந்து உங்களுக்கு கிட்டையும் காமிக்கிறேன். இது ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இதுதான் இந்த செட்டிங். இது கார்டனிங்காக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்டன் ஹோஸ் இது. ஸோ இதோடைய பிராண்டு வந்து கார்போனியர்ன்ற பிராண்ட். இது வந்து இந்த பிளாக் கலரில் பார்க்குறீங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் வந்து இது வால் மவுண்டட் 15. இது வந்து 15 மீட்டர் ஹோஸ். நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கூட அவைலபிள். இது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கூட இந்த மாதிரி ஹோஸ் வந்து அவைலபிள். 15 மீட்டர்ஸ் வந்து 350 rupeesக்கெல்லாம் கிடைக்குதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து இந்த ஹோஸ் வந்து நான் வாங்கும் போது இந்த ஹோஸோட வந்து கனெக்டரு, தென் வந்து இதோட கிளாம்ப் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிளாம்ப்லாம் பார்க்கலாம். இந்த கிளாம்போட வந்து இந்த ஹோஸ் வந்து எனக்கு நான் வந்து அமேசான் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய அன்பாக்சிங்கை கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து வாங்கும் போது வந்து 800 rupees. இது வந்து 12 mm வந்து 0.5, அதாவது வந்து 1/2 inch ஹோஸ். இது நல்லா இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இது வந்து ஒரு நீங்கள் பார்க்கலாம் பிளாக் கலரு. இதுதான் வந்து ஹெவி டியூட்டி எம்எஸ் பைப் ஸ்டாண்டு, இல்லை ஹேங்கர்னு சொல்லலாம், இல்லை வந்து வால் மவுண்டட் ப்ராக்கெட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா ஹெவியாக தான் இருக்குது, ஆனாலும் லைட் வெயிட் இது. ஸோ இது கூட வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்தாங்க, நல்லா ஹெவி. இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பார்க்கலாம் நீங்கள் மேலே இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இது வந்து நான் வந்து டெலிவரி சார்ஜோட எனக்கு வந்து அவங்க வந்து 419 rupees சார்ஜ் பண்ணாங்க இது. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த பைப்பை வந்து இதில் ஹேங் பண்ணியிருக்கிறேன். ஸோ பைப்பை நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் என்ன ஆகிடும்னா பைப்பை வந்து இப்போ வரக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வெயில் பட்டு பைப் ஃபேட் ஆகும். ரெண்டாவது வந்து நைட் டைமில் இந்த பைப் இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா எலிங்க வந்து பைப்பை கடித்து ஹோல்ஸை போட்டுரும். அப்புறம் பைப்பில் லீக் வரும். தென் வந்து வெயிலில் ரொம்ப நாளாக இருந்ததுன்னா ரொம்ப நமுத்து போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஷேடியில் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த வால் மவுண்ட்டு ஸ்டாண்டு போட்டு இதில் வந்து இந்த பைப்பை போட்டுட்டேன். இது பார்க்குறதுக்கும் ஒரு டீசெண்டாக இருக்குது, ஒரு சேஃபாக இருக்கும் இந்த பைப்புக்கு. ஸோ இந்த பைப்போடு வந்து நான் வந்து அவங்க வந்து கனெக்டர் வந்து இன்க்ளூடட். இந்த கனெக்டர் தென் வந்து இந்த கிளாம்ப் வந்து இன்க்ளூடட். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே பிராண்டு தான், தனியாக செப்பரேட்டாக நான் வாங்கினேன். இதுவும் வந்து கார்போனியர்ன்ற பிராண்டு தான். இது வந்து 1/2 inch உடைய கன், இது நாசல் இது. ஸோ இது ஒரு பீஸு. தென் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் பார்க்கலாம், இந்த எல்லோ கலரு, இது வந்து இந்த ஹோஸ் கனெக்டர். இது வந்து 2 பீஸ் கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் ஒரு டேப் அடாப்டர், எல்லாமே வந்து கார்போனியர்ன்ற பிராண்டு தான். ஸோ இது வந்து அவங்க வந்து எனக்கு வந்து நான் இப்போ வாங்கும் போது வந்து 750 ரூபா வந்து. 3 பிராண்டுமே வந்து கார்போனியர், அதாவது வந்து கார்டன் ஓசோம் வந்து கார்போனியர் பிராண்டு, வால் மவுண்ட் ஸ்டாண்டு இதுவும் வந்து கார்போனியர்ன்ற பிராண்டு. அதுக்கப்புறம் இந்த நாசல்லு, அதுக்கப்புறம் கனெக்டரு, அப்புறம் டேப் அடாப்டர் அதுவும் வந்து கார்போனியர். ஸோ இது 3 ஐட்டமும் கார்போனியர்ன்ற பிராண்டில் நான் வாங்கினேன். தென் வந்து ப்ளஸ் வந்து ஒரு ப்ளம்பருக்கு வந்து இந்த லைன் செப்பரேட்டாக ஒன்று எடுத்து கொடுத்து இதெல்லாம் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு 600 rupees பே பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 3000குள்ளே இந்த யூனிட் முடியும். அதுக்கப்புறம் இந்த டேப் பார்க்குறீங்க, ஒயிட் கலர் டேப்பு. இந்த டேப்பை வந்து நான் செப்பரேட்டாக வாங்கினேன். இது வந்து அமேசான் இந்தியாவில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, இது ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து வாங்கினது. இதோடைய பிராண்ட் நேம் வந்து கேரின்ற பிராண்ட். இது இந்த பிராண்டு வந்து இது வந்து பிவிசி மயாமி நாசில் டிப்காக் டேப்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து 346 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து செட் ஆஃப் 4, இந்த மாதிரி 4 டேப் தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். லோக்கல் ஹார்ட்வேர்ஸில் போய் நம்ம கேட்டோம்னா ஒரு டேப்பை வந்து 300 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க எல்லாமே டேப்புங்கெல்லாம். ஸோ டேப் வந்து நான் 346 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இது வந்து கேரின்ற ஒரு பிராண்டு. ஸோ இதையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டெயின் இல்லாமல் அந்த செடிகளுக்கு நம்ம வந்து தண்ணி நம்ம ஊற்றலாம். இது வந்து ஒரு ஷவர் டைப்பு. நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம அப்படி தெளிக்கும் போது கூட சில டைமில் வளர்ந்து வர செடிங்க என்ன ஆகிடுதுன்னா பெண்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து வாட்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் இது எப்படி. டேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த டேப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த நாசலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இது வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்றையும் நான் வந்து செட் பண்ணி எப்படி இந்த தண்ணி வந்து ஊற்றுதுன்றதை பார்ப்போம். இதை வந்து அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கிறேன். அந்த ஏரோ மார்க்கில் நம்ம செட் பண்ணி நான் ஒன்றையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நாசலில் வந்து நான் வந்து மிஸ்டில் வைக்கிறேன். நான் மிஸ்டில் வச்சுட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன். நான் இது வந்து ஒரு பனி பெய்கிற மாதிரி பெய்யுது பாருங்க. பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் நான் மிஸ்டில் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ ஷவரில் வைக்கிறேன். இப்போ ஷவரில் வச்சுட்டு நான் அடிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் ஷவர்லேருந்து இப்போ பார்க்கலாம் தண்ணி எப்படி வருதுன்னு. இது வந்து ஷவர். இது அடுத்தது வந்து ரின்ஸில் வைக்கிறேன். தென் வந்து இப்போ வந்து நான் ஃப்ளாட்டில் வைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ இது வந்து நான் சோக்கரில் வைக்கிறேன். க்ளோனில் வைக்கிறேன் நான். பாருங்க இப்போ இது எப்படி இருக்குது. அடுத்தது வந்து ஜெட்டில் செட் பண்ணுறேன். இது வந்து ஜெட் டைப். அது ஜெட் மோடில் இருக்குது. இப்போ பார்க்கலாம் இந்த சென்டரில் எப்படி தண்ணி வருது அப்படின்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இத்தனை செட்டிங்ஸ்லையும் நான் வந்து இதை செட் பண்ணி வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதையும் உங்களுக்கு இதை காட்டினேன். ஸோ நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.